தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எல்லோருமே கோடீஸ்வரர்களா? 23% பேர் கோடீஸ்வரர்களாக நிற்கின்றார்கள். யாருக்கு மிக அதிக அளவில் பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வேட்பாளர்களாக செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளே இன்றைக்கு பெருங்கட்சிகள் தருகிறது. காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இங்கே திமுக அதிமுக ஆட்சிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்பவர்கள், இந்த மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க கட்சியில் மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவர்களாக வர ஆரம்பித்தார்கள். பணக்காரங்க இருக்காங்க, கோடீஸ்வரர்கள் போட்டி போடக்கூடாதா? இவர்களுக்கான பணம் எங்கிருந்து வந்தது? அப்போ டிமானிட்டைசேஷன் போது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினார்களா என்ற கேள்வி மக்கள் கேட்க வேண்டும். அவர்கள் 70 லட்சத்தை தாண்டி செலவு செய்யும் பொழுது, இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் பணபலத்தை உருவாக்கும் பொழுது நீங்க ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யாரும் ஓட்டு போட வேண்டாம், போடுறதா நோட்டாக்கு போடுங்க அப்படின்னு. நல்ல வேட்பாளர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யாரும் நல்ல வேட்பாளர்கள் இல்லை என்ற பட்சத்தில் நோட்டாவிற்கு ஓட்டு போடுங்க. கிரிமினல் ரெக்கார்டு இல்லாதவங்க யாரு வேட்பாளர்கள்? நிறைய கட்சிகள்ல கிட்டத்தட்ட 40-50% வேட்பாளர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களாக இருக்காங்க. கட்சி போடலாம் கண்டிப்பா. வணக்கம் நண்பர்களே. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார்? கோடீஸ்வரர்களா? கிரிமினல் வழக்குகள் கொண்டவர்களா? இவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுக்கும் நிலையில் இருக்கிறார்களா? இதற்கு ஆரப்போர் இயக்கத்தின் திரு ஜெயராம் வெங்கடேசன் தரும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் யார்? அதுக்கென்ற குறிப்பெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கீங்க. தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எல்லோருமே கோடீஸ்வரர்களா, இல்லை குறைவான பேர் தான் கோடீஸ்வரர்களா? தமிழகத்தில் போட்டியிடக்கூடியவர்களில் நம்மளுடைய அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரியுதுன்னா 23% பேர் கோடீஸ்வரர்களாக நிற்கின்றார்கள் களத்தில் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். கட்சிகளில் போட்டியிடக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் கோடீஸ்வரர்களாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதுதான் இந்த ஆய்வறிக்கையில் தெரிய வருது. கட்சியில் போட்டியிடுறவங்க கோடீஸ்வரராக இல்லாமல் இருந்தால் போட்டியிட முடியாதா? இன்று பணபலம் தான் கட்சிகளுக்கு, பெரும்பாலான கட்சிகளுக்கு பணபலம் தான் மிக மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் 70 லட்சம் தான் லிமிட். ஒரு கான்ஸ்டியூன்சியில் செலவழிக்க 70 லட்சம் தான் லிமிட்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் யாருக்கு மிக அதிக அளவில் பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வேட்பாளர்களாக செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளே இன்றைக்கு பெருங்கட்சிகள் தருகிறது. அதை தான் நாம் இந்த பேட்டர்னில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ சொன்னீங்க இன்று பணபலம் கொண்டவர்கள் தான் போட்டியிட முடிகிறது. அது இன்று சொன்னீங்க, காலங்காலமாக அப்படி தான் இருந்திருக்கு. இல்லை, 1950கள் 60கள் 70கள் எல்லாம் கண்டிப்பாக வேறு மாதிரியாக இருந்தது. 70களுக்கு பிறகு தொடர்ந்து இது ஒரு ஜனநாயகத்தையே கேள்விக்குறிக்க ஆக்கக்கூடிய அளவில் பணபலம் அப்படிங்கிறது தேர்தலில் மிக அதிக அளவு வர ஆரம்பிச்சது. 80க்கு அப்புறம் என்ன காரணம்? இது நாளடைவில் ஏற்பட்ட ஒரு ஊழல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் முதல்ல ஆரம்ப காலத்தில் சுதந்திரம் பெற்ற பிறகு அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் நம்ம நாடு முன்னேறணும் அப்படிங்கிற பல எண்ணங்கள் கொண்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. காமராஜர்கள் போன்றவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இந்தியா முழுக்கவே நடந்திருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப குறிப்பாக ஒரு ஆய்வாளரே என்ன சொல்கிறாருன்னா 1960கள் 70களில் இந்த கருப்பு பணம்ங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒரு 5% 6% தான் இருந்தது. இன்று அது 62% நம்மளுடைய ஜிடிபியில் இருக்குது அப்படின்றாரு. அப்போ இந்த 62% சில பேருடைய கையில், ஆட்சியாளர்கள் கையில் இருக்குது, சில கார்பரேட் கையில் இருக்குது. இவங்க இன்றைக்கி இந்த மாதிரி தேர்தலையே புரட்டி போடக்கூடிய அளவில் அந்த படத்தை அந்த தேர்தலையோ மற்ற இடங்கள்லையும் காமிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் சொன்னது 80களுக்கு பிறகு அப்படின்னு சொன்னீங்க. 80களுக்கு பிறகு சொன்ன அதே வார்த்தையில் ஊழல் அப்படின்னு சொன்னீங்க. 80களுக்கு பிறகு ஒரு தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் பணபலம் கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை எப்படி உருவாச்சு? இதற்கான மிக முக்கிய காரணம் நம்ம இது மக்கள் மேலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் மிகப்பெரிய அளவில் ஊழல்கள் செய்யும் பொழுது அதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், அவர்களை கேள்வி கேட்கிறது மிகப்பெரிய அளவில் நடக்கலை. அந்த மிக முக்கியமாக இன்று இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லுவோம், இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையோ மற்ற துறைகளோ தன்னிச்சையாக செயல்படக்கூடிய விஷயங்களை இழந்து விட்டது. அந்த 70களுக்கு பிறகு 70-80களுக்கு பிறகு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஒரு நெக்ஸஸ், மிகப்பெரிய அளவில் நெக்ஸஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியும் நீங்கள் வளர்க்கணும். நீங்கள் 80களுக்கு பிறகு நேரடியாக வரணும். பொதுவாக பேசுகிறத, ஜென்ரலாக பேசுகிறது, வேக பேசுகிறத விட 80களுக்கு பிறகு 80லேருந்து எடுத்துக்கொண்டால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. கிட்டத்தட்ட 89 வரை காங்கிரஸ் ஆட்சி இருந்தது.
காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அப்பொழுது மிகவும் பலமான ஒரு ஆட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் இதை திருத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லையா? கண்டிப்பாக இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இங்கே திமுக அதிமுக ஆட்சிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் வந்து ஊழல் செய்பவர்கள், இந்த மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க வந்து கட்சியில் வந்து மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவர்களாக வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் வந்து 60கள் 70களில் யார் வேட்பாளர்களாக நின்னாங்க, இப்போ அந்த 80களுக்கு பிறகு இப்பொழுதெல்லாம் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பாருங்கள். இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள், ஜெகத் ரட்சகன், இது போன்ற ஆட்கள் வந்து நூற்றுக்கணக்கான கோடி சொத்துக்களோட நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பார்த்தீங்க, இல்லை ஒருத்தரை மட்டும் சொல்றீங்க, ஒருவரை மட்டும் அல்ல, நீங்கள் எல்லாரையுமே எடுத்து பார்க்கணும். 4 பேர் சொல்லுங்க. 4-5 பேரை சொல்லணும்னா திமுகவில் நீங்கள் வந்து ஜெகத் ரட்சகனை எடுத்துக்கோங்க, தயாநிதி மாறன் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தொடர்ந்து. அதே மாதிரி அதிமுகவில் ஏசி சண்முகம் எடுத்துக்கோங்க, அமமுகவில் வந்து இசக்கி சுப்பையா எடுத்துக்கோங்க, 236 கோடி ரூபா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. காங்கிரஸில் வசந்த்குமார் எடுத்துக்கோங்க, 417 கோடி, அவர் தான் வந்து மிகப்பெரிய பணக்கார வேட்பாளர். அப்போது இன்றைக்கு யார் வேட்பாளர்களாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பண செல்வாக்கு உள்ளவங்க, அவங்க தான் வின் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. கட்சிகளே வந்து நம்பக்கூடிய வந்து ஒரு நிலை வந்து ஏற்பட்டு அவங்களுக்கு மட்டும்தான் சீட் தருவோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. பணக்காரங்க இருக்காங்க, கோடீஸ்வரர் இருக்காங்க, போட்டி போடக்கூடாதா? கண்டிப்பாக போட்டி போடலாம், போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறது சொல்லலை. ஆனால் இவர்களுக்கான பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால தான் நாங்கள் இப்போ தொடர்ந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட மக்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பு அவர்களுக்கான அந்த பணம் எங்கிருந்து வந்தது, ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, சில வேட்பாளர்கள் வந்து வருமானமே காட்டல, ஆனால் சொத்து வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. இன்னும் சில வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா, அந்த 2016-17 அந்த டிமானிட்டைசேஷன் நடந்த வருஷத்தில் மட்டும் நார்த் சென்னையில் பார்த்திங்கன்னா டாக்டர் கலாநிதி அவர்களுடைய மனைவி வந்து 20 லட்சம் தான் காமிச்சிட்ருக்காங்க. அந்த 2016-17 மட்டும் 7.25 கோடி ரூபாய் அந்த டிமானிட்டைசேஷன் நடந்த வருஷத்தில் வந்து வருமானம் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபியில் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து ஏசி சண்முகம் வேலூரில் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ் பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாம் மிக மிக அவசியம். நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து 3 கட்சி இருக்கிறவங்களே சொல்லிட்டீங்க. நீங்கள் திமுக சொன்னீங்க, அதிமுக சொன்னீங்க, பிஜேபி சொன்னீங்க. டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்புக்கு அப்புறம் இவருடைய சொத்து மதிப்பு அதிகமாயிருக்கு. வருமான வரித்துறையில் இவங்க தாக்கல் செஞ்ச அந்த வருமானம் அந்த வருஷத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. என்ன பேட்டர்ன் பார்க்குறீங்க? அப்போது இது வந்து என்னென்னா, கருப்பு பணத்தை வந்து அந்த வருஷம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளை வந்து வேட்பாளர்களும் கேட்க வேண்டும். அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்படி அந்த வருடம் மட்டும் 23 லட்சமாக இருந்த சொத்து வருமானம் அந்த வருடம் மட்டும் உங்களுக்கு எப்படி 7.25 கோடி ஆச்சு? டிமானிட்டைசேஷன் நடந்ததுனால டாக்டருக்கு அந்த வருஷம் மட்டும் நிறைய பேஷண்ட் வந்தாங்களா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள், எங்களுடைய நோக்கமே என்னென்னா, மக்களை விழிப்புணர்வு பெற்ற மக்களாக மாற்ற வேண்டும். இவங்க வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர், ஏன்னா இன்றைக்கி ஜனநாயகத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுறது மட்டும் நம்ம கடமை கிடையாது. 5 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் கேள்வி கேட்கறது நம்ம கடமை. அந்த தேர்தல் வரும்போது யார் வேட்பாளர்களாக நிற்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த பிரதிநிதி வந்து உங்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதே நேரத்தில் அந்த பிரதிநிதி சரியான பிரதிநிதி தானா நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த கேள்விகளை வந்து அவங்க கேட்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்னீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இதுக்கான தகவல்களை சேகரிக்கிறீங்க, அதுக்கான ஆப்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறீங்க. மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு போய் சேருதா? ரொம்ப நேசன் ஸ்டேஜ், ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம், மிக தெளிவாக சொல்லலாம். 70 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகும் இன்னும் கூட ஒரு வேட்பாளரை எப்படி பணம் சேர்த்தார் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில் தான் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. ஏனென்றால் ஒரு 15 ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வேட்பாளர் என்ன அஃபிடவிட் தாக்கல் செய்கிறாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. அதற்கப்புறம் வந்து இந்த ஜனநாயக சீர்திருத்த அமைப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை போய் இந்த அஃபிடவிட் வந்து கண்டிப்பாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிடவிட்டை வந்து அவங்க நோட்டீஸ் போர்டில் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த ஆன்லைன்லேருந்து எடுத்து எளிய வடிவத்தில் மக்கள்கிட்ட வந்து அவங்க என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு வாலண்டியர் வந்து எங்களுக்கு வேலை செஞ்ச இந்த ஆப்பில் வேலை செஞ்ச வாலண்டியர் வந்து அவங்க வீட்டில் போய் காமிக்கும்போது ஆண்டாண்டு காலமாக ஒரு பெரிய கட்சிக்கு போட்டுட்டு இருக்காங்க திமுக. அவங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போடக்கூடிய இந்த வேட்பாளருக்கு இவ்வளோ சொத்து இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு அதை பார்த்தது தான் தெரியுது. மறுபடியும் சொல்லுங்கள், சொத்து இருந்தால் வேட்பாளருக்கு ஓட்டு போடக்கூடாதா? இல்லை, போடலாம். ஆனால் அவங்க வந்து இப்போ அந்த தொகுதியில் இருக்கிறவங்க வந்து அந்த வேட்பாளர் எப்படி வளர்ந்தாருன்னு பார்க்குறாங்க. அவர் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காவோ இல்லை இது தொழிலாளியாவோ இருந்திருப்பார் 10 வருஷம் முன்னாடி. அவருக்கு வேறு எந்த விதமான வருமானமும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த ஊர்லேயே இருப்பாங்க. ஆனால் திடீரென்று அவருக்கு வந்து 30 கோடி 50 கோடின்னு பணம் இருக்கும்பொழுது அப்போ அவங்களுக்கு வந்து அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி அந்த தொகுதி மக்களுக்கு வரும். அதுதான் வந்து மிக முக்கியமானதுன்னு நம்ம பார்க்குறோம். எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெரிஞ்சது மூலம் அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதோ
ஓட்டு போடாமல் இருக்கிறதோ அந்த முடிவை எப்படி எடுக்கலாம்னு சொல்லுங்க. அந்த முடிவை மக்கள் எடுப்பாங்க. மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றவுடன் அந்த வேட்பாளருக்கு வந்து எவ்வளவு சொத்து இருக்கு, இல்லை எவ்வளவு வருமானம் இருக்கு, இல்லை அவர் மேலே என்ன குற்ற வழக்கு இருக்குன்னு அப்படி தெரிஞ்சப்பறம் அது மக்களுடைய முடிவு. மக்கள் வந்து அதை பார்த்து உண்மையிலேயே அவர் ஒரு டாக்டரோ இல்லை வந்து ஒரு நல்ல விவசாயம் வந்து ரொம்ப 100 ஏக்கரில் விவசாயம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள், இந்த மாதிரி வருமான சோர்ஸ் இருக்குன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அவங்க போடுவாங்க கோடீஸ்வர வேட்பாளராக இருந்தாலும். இல்லை எதுவுமே வருமான சோர்ஸே இல்லாமல் இவர் 100கணக்கான கோடி சேர்த்திருக்காருன்னு கண்டிப்பாக மக்களுக்கு அந்த கேள்வி எழும்பும். அது மக்களுடைய பணத்தை தான் அடிச்சு தான் இவர் வந்து இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காரு அப்படி. உதாரணத்துக்கு நீங்கள் 3 பேர் சொன்னீங்க. திமுகவுடைய கலாநிதி வீரசாமி சொன்னீங்க, அதிமுகவுடைய வேட்பாளர் திரு ஏசி சண்முகத்தை சொன்னீங்க, பாஜகவுடைய திரு சிபி ராதாகிருஷ்ணன், 3 பேர் சொன்னீங்க. இன்னும் பல பேர் நம்ம 3 பேரை பத்தி விவாதிக்கல. இவர்களுக்கு 2016 இருந்ததை விட 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு சொத்து அதிகம் சேர்ந்தது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறது மூலம் அவங்கள எதுக்கு நிராகரிக்கணுங்கிற மனநிலை அடைய தேவையில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், 2016-17 அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வருமானம் வந்திருக்கு அந்த ஒரு வருடம் மட்டும். அப்போ டிமானிட்டைசேஷன் போது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினார்களா என்ற கேள்வி மக்கள் கேட்க வேண்டும். அந்த வேட்பாளர்களை இன்னைக்கு தேர்தல் வருவதற்கு முன்பு அந்த வேட்பாளர்களிடம் ஃபோன் போட்டு, அஃபிடவிட்டில் ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் போட்டு எப்படி உங்களுக்கு அந்த வருஷம் மட்டும் வருமானம் அதிகமாச்சுன்னு மக்கள் கேட்க வேண்டும். கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லையாங்கிறது. இந்த விவரங்களை தான், அந்த விவரங்கள் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் மிக மிக மக்கள் கேட்கணும். இப்போ 3 பேர் சொன்னீங்க, இன்னும் 10 பேர் இருக்கலாம், 15 பேர் இருக்கலாம். உங்களுக்கு பணம் எப்படி அதிகமாச்சு, சொத்து எப்படி அதிகமாச்சு, கருப்பு பணம் வச்சிருந்தீங்களா, அதுதான் இந்த மாதிரி வெள்ளையா ஆச்சா? அதுக்கு அடுத்து வருகின்ற வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் அதற்கு தான் வந்து இன்று வந்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தம் என்று நாம் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம்னா, இப்போ நோட்டா மாதிரி விஷயங்கள் வந்து மிக முக்கியமாக ஏன் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த நோட்டாக்கு அதிகமாக வாக்கு போகும் பொழுது பார்ட்டிஸ் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், பார்ட்டிஸ் வந்து நம்மளுடைய கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நம்ம மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸை நிப்பாட்டுறதால ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டிஸ் வந்து நல்ல கேண்டிடேட்ஸை வந்து நிப்பாட்டுவதற்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும். இந்த கிரிமினாலிட்டியா இருக்கட்டும், இந்த குற்ற வழக்கா இருக்கட்டும், சொத்து வழக்கா இருக்கட்டும், சொத்து விஷயங்களா இருக்கட்டும், நோட்டாவா இருக்கட்டும், இது அனைத்துமே இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகளே நல்ல வேட்பாளர்களை நாளை நிற்க வைப்பதற்கு நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. நல்ல வேட்பாளர் அப்படின்னு நீங்க அழுத்தி சொன்னீங்க. நீங்களே உங்களுடைய பேட்டியுடைய துவக்க சமயத்தில் நீங்க கொடுத்த கருத்துக்கள்ல யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளை பெரிய கட்சிகள் கொடுக்குது, கட்சிகளே கொடுக்குது. பெரிய கட்சியோ சிறிய கட்சியோ யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க தான் போட்டியிட முடியும். 70 லட்சம் அளவுக்கு தான் தேர்தல் நடத்திய வரைமுறை இருக்கு. ஒரு மக்களவை தொகுதிக்கு கிட்டத்தட்ட 40-45 கோடி செலவு பண்ண தானே தேர்தல் நிற்க முடியுது. அதுதான் இன்றைய சூழ்நிலையாக இருக்கிறது அப்படின்னு பெரிய கட்சிகள் சொல்றாங்க. ஆனால் அது நிர்பந்தப்படுத்தணும். இல்லை நீங்க 70 லட்சத்திற்குள் தான் செலவழித்தாக வேண்டும் அப்படின்னு. அதனால தான் மீண்டும் மீண்டும் தேர்தல் சீர்திருத்தத்தில் ஏன் அழுத்தம் கொடுக்குறோம்னா, தேர்தல் ஆணையத்துடைய அது வேலை. அவர்கள் 70 லட்சத்தை தாண்டி செலவு செய்யும் பொழுது, இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் பணபலத்தை வந்து உருவாக்கும் பொழுது நீங்கள் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிறீங்க. பணத்தின் மூலமாக தேர்தலை வெல்லலாம் அப்படின்னும் போது ஜனநாயகம் வந்து அடிப்படையில் வந்து கேள்விக்குறியாக மாறிடுது. அப்போ இதை தான் வந்து பல வடிவங்கள் மூலமாக, நான் இப்போ இந்த உதாரணத்துக்கு நான் நோட்டா பற்றி சொன்னேன். மகாராஷ்டிராவில் உள்ளாட்சியில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், உள்ளாட்சி தேர்தலில் 2016-17 ஒரு இடத்துல வந்து 85% நோட்டா விழுந்த பிறகு இப்போ வந்து அங்கே உள்ளாட்சி தேர்தல்களில் இனி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள் நோட்டா அதிகமாக விழுந்தால் அந்த எலெக்ஷனையே நாங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு அடுத்து மீண்டும் தேர்தல் நடத்துவோம் அப்படிங்கிற அளவில் வந்து மகாராஷ்டிராவும் ஹரியானா 2 பேரும் உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்போ வந்து விதிகளை மாற்றுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யாருமே ஓட்டு போட வேண்டாம், போடுறதா நோட்டாக்கு போடுங்க அப்படிங்கிறீங்க? இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்கள் தொகுதியில் நல்ல வேட்பாளர்கள் யார் என்று பாருங்கள், நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல வேட்பாளர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யாரும் நல்ல வேட்பாளர்கள் இல்லை என்ற பட்சத்தில் நோட்டாவிற்கு ஓட்டு போடுங்கள். இதுதான் வந்து மக்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு மிக. வேட்பாளர்களுக்கு இந்த அளவுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்வதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? பணம் இருக்கிறதால தான் செலவு பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இதோடைய ஆரம்ப புள்ளியே ஊழல் தான். நீங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய டெண்டர் ஊழல்கள், நம்ம தொடர்ந்து அறப்போர் இயக்கத்தில் இதெல்லாம் வந்து வெளியெடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். டெண்டர்களில் மிகப்பெரிய அளவில் வந்து ஊழல்கள் வந்து அரங்கேறுவதை பார்க்குறோம். கடந்த 2 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் மீது அப்படின்னு சொல்லலாம், பெரும்பாலான அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, ஆதாரங்களோட வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் கூட வீக் மேகசின் வந்து கிட்டத்தட்ட 640 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து செலவழிக்கப்பட்டிருப்பதாக 2016 தேர்தலில் மிக முக்கியமாக 3 பேரை நேம் பண்ணியிருக்காங்க. வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவர்களுடைய பணமாக சேகர் ரெட்டி மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இன்கம் டேக்ஸே அதை வந்து தமிழக அரசாங்கத்துக்கும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அமைச்சிருக்காங்கன்றாங்க. ஸோ இவ்வளவு
நாம் சிந்திக்க கூட முடியாத அளவிற்கு இவ்வளவு பணம் வந்து அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய பணம், நம்ம மக்களுடைய பணம், நம்மளுடைய வரி பணத்தை இவங்க இந்த டெண்டர் மூலமாகவும் மற்ற இது மூலமாகவும் ரோடு போடுறதுலேருந்து எல்லா விஷயங்கள்லேருந்தும் இவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அதை எடுத்துட்டு கடைசியில் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து வாங்க நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பணம் அவங்களுக்கு எடுப்பது ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ரூபாய். அதை வந்து மக்கள் வந்து உணர வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், கிரிமினல் பின்புலம் இருப்பவர்கள் அப்படிங்கிறது அளவுக்கான அறிக்கைகளும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கிரிமினல் ரெக்கார்டு இல்லாதவங்க யார் வேட்பாளர்களில்? இன்று இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் 87% வேட்பாளர்கள் மீது கிரிமினல் குற்ற வழக்கு இல்லை. பெரிய கட்சிகளில் நிறைய கட்சிகளில் கிட்டத்தட்ட 40-50% வேட்பாளர்கள் வந்து குற்றப்பின்னணி உள்ளவர்களாக வந்து இருக்காங்க. என்ன காரணம்? இதற்கான காரணம் 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் வந்து அவங்க வந்து சில போராட்டங்கள் செஞ்சுருப்பாங்க, அந்த போராட்டங்கள் மூலமாக சில வழக்குகள் வந்திருக்கும். இன்னொன்று விதமான வழக்குகள் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஊழல் செஞ்ச வழக்கு அவங்க மேலே இருக்கும், இல்லை வந்து பெண்கள் மீதான கொடுமை செய்த வழக்கு, இந்த மாதிரி வந்து தீவிர குற்ற வழக்குகள். இதெல்லாம் நம்ம தீவிர குற்ற வழக்கு, அட்டம் டு மர்டர், இந்த மாதிரி வழக்குகள்லாம் தீவிர குற்ற வழக்குகளாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ மக்கள் வந்து நேரடியாக குற்றப்பின்னணியே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒருத்தர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவே ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பார்க்கணும் அவங்க மேலே என்ன விதமான வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 8% உங்கள் மேலே வழக்குகள் கண்டிப்பாக. ஆனால் 8% வேட்பாளர்கள் மீது தீவிர குற்றப்பின்னணி உள்ள வழக்குகள் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பெரிய கட்சிகள் இந்த 8% பெரும்பாலும் பெரிய கட்சிகள் மீது தான் இருக்கிறது. அப்போ அந்த வழக்குகள் தான் மிக மிக முக்கியமானது. அந்த வழக்குகள் கொண்ட வேட்பாளர்களை வந்து மக்கள் வந்து உன்னிப்பாக பார்க்க வேண்டும். யார் யாரை பார்க்கலாம் சொல்லுங்கள். இல்லை, உதாரணத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஊழல் வழக்கு வந்து இருக்கிறது. அவர் வந்து அமைச்சராக இருந்தபோது இருந்தது. தயாநிதி மாறன் அவர்கள் மீது வழக்கு இருப்பது பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மீது வந்து வழக்குகள் வந்து ஒவ்வொரு எல்லா கட்சிகள் 2 பேர் தான் சொல்றீங்க நீங்க. நம்ம சொல்லிட்டே போகலாம். ஈவன் இவங்க மட்டும் கிடையாது, ஈவன் இண்டிபெண்டன்ஸ் கூட ஒரு மோகன் அப்படிங்கிற வேட்பாளர் மக்கள் பார்க்குறாங்க. அவங்க நீங்க பாமகக்கு எதிரான சொல்றீங்க, நீங்க திமுக எதிராக சொல்றீங்க, நீங்க அதிமுக அல்லது அமமுக இவர்கள் பின்னணியில் யார் இருக்காங்க சொல்லுங்க, மக்களுக்கு தெரியட்டும். நீங்க நடுநிலை தான் பேசுறீங்கன்னு தெரியட்டும். அமமுகலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூரில் முருகேசன் அப்படிங்கிறவர் மேலே தீவிர குற்ற பின்னணி உள்ள வழக்குகள் வந்து இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்கள் மீது நம்ம சொல்லணும்னா அதிமுக யாரும் இல்லையா? அதிமுகலையும் இருக்காங்க. அதிமுகலையும் வந்து நம்ம வேணா பார்த்து சொல்லுவோம் ஒரு வேட்பாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நம்ம அதனால தான் இந்த ஆப் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அறப்போருடைய ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் அதில் வந்து பதிவிறக்கம் செஞ்சு ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம் யார் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுவதற்கு முன்பு நீங்கள் அதை பாருங்கள். அவங்க எந்தெந்த கட்சியில் யார் யாருக்கு வந்து என்னென்ன வழக்குகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு போவது வந்து மிக மிக அவசியமாக. பார்த்துட்டு ஓட்டு போடலாங்கிறீங்க? ஆமாம், பார்த்துட்டு ஆராய்ச்சி செஞ்சு நல்ல வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான். நல்ல வேட்பாளர் இன்னைக்கு கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு கட்சி தேர்தல் ஜெயிக்க போகுது. எந்த கட்சியாக இருக்கலாம், அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், அமமுக இருக்கலாம், இல்லை மக்கள் நீதி மையமாக இருக்கலாம், இல்லை நாம் தமிழர் கட்சி, ஏதோ ஒரு கட்சி வெல்ல போகுது. இவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு குற்ற வழக்கோ அல்லது இவர்களுக்கு பின்னால் ஒரு சொத்து குவிப்போ இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு வேற சாய்ஸே இல்லையே. மக்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இதே கட்சிகள்லயே நல்ல வேட்பாளர்கள் கூட சில பேர் நிற்பாங்க. அது இன்னொரு தொகுதியில் இருப்பாங்க. ஆமா, இன்னொரு தொகுதியில மோசமான வேட்பாளர்கள் நிற்பாங்க, ஒரு தொகுதியில நல்ல வேட்பாளர்கள் நிற்பாங்க. அதனால தான் நம்ம மீண்டும் சொல்றோம், மக்கள் வந்து மீண்டும் நான் வந்து இந்த பெரிய கட்சிக்கு ஓட்டு போட போறேன், நான் வின் பண்ற கட்சிக்கு ஓட்டு போடணும், என் ஓட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையை தாண்டி வர வேண்டிய அவசியம் என்று இருக்கிறது. தோக்கர் கட்சி போடலாங்கிறீங்க? கண்டிப்பாக. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் தான் வின் பண்ண போறாரு, மற்ற வேட்பாளர்களுக்கு போடுறவங்க எல்லாருமே வந்து ஓட்டு வேஸ்ட்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அதனால வந்து தோற்கக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தால் கூட நல்ல வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய கலாச்சாரத்தை நாம் வந்து அதிகப்படுத்தினோம்னா தான் நாளை ஒரு நல்ல ஜனநாயகம், நாளை ஒரு நல்ல வேட்பாளர்கள் வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியம். கட்சி சார்ந்த போட்டி, கட்சி சார்ந்த தேர்தல், கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் அவர்களுக்கு பின்னால் வழக்குகள் இருக்கலாம், சொத்து குவிப்பு குறித்த புகார்கள் இருக்கலாம், கருப்பு பணம் இருக்கலாம், அல்லது குற்ற வழக்கு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், இந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் வர வேண்டும், இந்த கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் வர வேண்டும் அப்படிங்கிறத மக்கள் நினைப்பாங்க. அந்த நினைப்பை மாற்றணும் என்றால் இன்று வந்து நான் வந்து இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், இல்லை இந்த கட்சியை வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்காம
நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்கிறவர்களையும் மர்டர் சார்ஜஸ் இருக்கிறவங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்க உங்களுடைய தொகுதி நிதியை வைத்தும் இல்லை உங்கள் தொகுதியிலேயே லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் மக்களாகிய நீங்கள். அது வந்து மிக மிக அவசியம். அந்த மாதிரி நீங்கள் வந்து சிந்திக்காமல் ஒரு இந்த மாதிரி குற்ற வழக்கு உள்ளவர்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. மக்களாகிய அந்த தொகுதியில் இருக்கிறவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அதனால் அது வந்து மிக மிக அவசியம். மீண்டும் மீண்டும் நம்ம வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு பார்க்காம நம்மளுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலையும் மற்ற இடங்கள்லையும் யார் வந்து யாருடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறத நன்கு ஆராய்ச்சி செஞ்சு தீர்மானம் செய்யும். மக்களுக்கு வாய்ப்பு இருக்கா ஜனாதிபதியை தன்னுடைய விருப்பங்களையும் தன்னுடைய அதிகாரத்தையும் செலுத்துவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு இருக்கா? மக்களுக்கு ஓட்டு மூலமாக இருக்கிறது. ஆனால் ஓட்டு போடுறதோட அவங்களுடைய வேலை முடியவில்லை. இன்று அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டால் என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு. இல்லை, நீங்கள் வந்து இந்த 5 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய வரி பணத்தில் சம்பவம் வாங்கக்கூடியவர்கள் அதிகாரிகள், நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடியவர் உங்களுடைய பிரதிநிதி. இவங்களை நீங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்காம 5 வருஷத்துக்கு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு சொத்து சேர்க்கறதுல தான் அவங்க வந்து குறியா இருப்பாங்க என்று வந்து என்ன கேள்வி கேட்க முடியும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரோடில் வந்து ஏன் வந்து பள்ளம் தோண்டாமல் நீங்கள் வந்து அந்த ரோடை இருக்கிற ரோடை வந்து எடுக்காமல் திரும்ப அப்படியே அது மேலேயே ரோடு போடுறீங்க. அது மேலே ரோடு போட்டாங்கன்னா என்ன ஆகுது? வீட்டுக்குள்ளே இன்னைக்கு வெள்ளம் வருது. வீட்டுக்குள்ளே வெள்ளம் வருது. கேட்க ரொம்ப நேரமாகுது. நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கு. இல்லை, கண்டிப்பாக மக்கள் இன்னைக்கு அரசியல் சாசனத்தில் மக்களுக்கும் கடமைன்னு ஒன்று இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து மக்களுக்கும் இருக்குது. டியூட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போ வந்து நீங்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மட்டும் எங்களுக்கு வந்து அவங்க மட்டும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போவேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த ஜனநாயகம் வந்து ஒரு செயல்படக்கூடிய ஜனநாயகம் மாறாது. நீங்களும் ஒரு சிறு துணி நேரமாவது செலவழித்து என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நான் கேள்வி கேட்பேன், என் பிரதிநிதிகளை நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு என்னுக்கு வந்து மக்கள் வந்து முடிவெடுத்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் உண்மையிலேயே இவர்கள் உங்களுக்காக வேலை செய்வாங்க. அந்த பிரதிநிதி பயப்படுவாங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறீங்க, நீங்கள் அரசு சாரா நிறுவனம் நடத்துறீங்க, பல பேரை குற்றம் சுமத்துறீங்க, அரசாங்கம் மேலே புகார்கள் சொல்கிறீங்க, அதுக்கான போராட்டம் நடத்துகிறத சொல்கிறீங்க, பேட்டி கொடுக்குறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு எதிராகவே அரசு எந்த அரசாக இருந்தாலும் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது உங்களை போன்ற நிறுவனங்கள் இது போன்ற ஊடகங்கள் நீங்கள் பதில் பேசுகிறவங்க சாதாரண மக்களுக்கு எவ்வளோ பயம் இருக்குதுலாம் கேட்குறது. நாங்கள் எல்லாருமே சாதாரண மக்கள் தான். நான் யார்? சாதாரண மக்கள் தான். நாங்கள் சாதாரண மக்களாகத்தான் இந்த மாதிரி குழுவாக சேர்ந்து இந்த மாதிரி செயல்படுகிறோம். இன்னைக்கு எந்த பின்னணியும் இல்லாமல் இந்த மாதிரி செயல்படும் பொழுது கண்டிப்பாக கேள்வி கேட்கும் பொழுது மாற்றங்கள் வருகிறது. கண்டிப்பாக அவங்க திரும்ப வருவாங்க. நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவங்க வந்து உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க, உங்கள் மேலே சில விஷயங்கள் செய்வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் குழுவாக செயல்பட வேண்டிய. குழுவாக செயல்படுறீங்க. உங்கள் மேலே பல புகார் இருக்குது, உங்கள் மேலே வழக்குகள் இருக்குது, நீங்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. சாதாரண மக்களுக்கு ஒரு சின்ன கேஸ் போட்டாவே போலீஸ் ஸ்டேஷன் நடக்க வேண்டிய நிலைமை வந்து. அதனால தான் குழுவாக செயல்படும். மக்களும் குழுவாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த கேள்வி கேட்கக்கூடியதை வந்து செய்யணும். இன்னைக்கு வந்து அரசாங்கமே வார்டு கமிட்டின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வார்டில் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி கிராம சபையாக இருந்தால் கிராம சபை மீட்டிங் நடத்தணும், வார்டு கமிட்டியாக இருந்தால் வார்டு சபை மீட்டிங் நடத்தணும். ஆனால் இது எதுவுமே செயல்படுத்தாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதை யார் செயல்படுத்த முடியும்? மக்கள் தான். மக்கள் குழுவாக சேர்ந்து அதை செயல்படுத்தும் பொழுது அதுதான் வந்து அந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மை போன்ற இயக்கங்கள் வந்து துணை நின்று. டைம் இல்லை, மக்கள் டைம் இல்லையே. டைம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. இன்று வந்து அவர்களுக்கு சினிமாக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டைம் இருக்குது, எல்லாம் அதெல்லாம் தேவைதான். அதெல்லாம் தேவையில்லை என்று இல்லை. ஏன்னா அவ்வளோ உழைக்கிறாங்க, உழைக்கும் போது சினிமாவும் தேவை, என்டர்டெயின்மெண்ட் தேவை. ஆனால் அதை தாண்டி நாளைக்கு உங்கள் குழந்தைகள் இதே நாட்டில் வாழ போகிறாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்கன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதும் உங்கள் கடமை. அதற்காக சிறிய நேரமாக செலவழிக்க வேண்டியதும் உங்களுடைய மிக மிக முக்கியமான கடமைன்னு மக்கள் உணர வேண்டும். தூய்மையான ஜனநாயகம், நல்ல வேட்பாளர், சொத்து குவிக்காத வேட்பாளர், ஊழல் செய்யாத, கிரிமினல் வழக்கு இல்லாத வேட்பாளர், இது போன்ற நிலை வருவதற்கான ஒரு துவக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கான துவக்கம் இருக்குது. ஏனென்றால் இன்று வந்து பல இடங்களில் வந்து இப்போ நாங்கள் இந்த ஆப் ரிலீஸ் பண்ணோன்னே கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் அமைச்சிருக்காங்க. நாங்கள் வந்து வேட்பாளர்களை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக மக்களிடம் தகவல் போய் சேருவது மிக மிக அவசியம். 2005 தகவல் தேர்வு உரிமை சட்டத்துக்கு அப்புறம் தான் தகவலே மக்களிடம் போய் சேர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி அது மாதிரி தகவல்கள் என்னைக்கு அதிகாரம் மக்களிடம் போய் சேர்கிறதோ, தகவல்கள் நிறைய போக ரைட் டு நோன்னு சொல்லுவோம், அவர்களிடம் தகவல் நிறைய போக அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அது என்ன ஆப்னு ஒரு மக்களுக்கு சொல்லுங்களேன். இது வந்து அறப்போர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் ஒரு ஆப், நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் போய்ட்டு அறப்போர் இயக்கம்னு செஞ்சு டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். அதில் வந்து உள்ளே போனீங்கன்னா எல்லா தொகுதியில் சென்னை புதுச்சேரியில் போட்டி போடக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் எல்லா வேட்பாளர்களுடைய விவரங்களும் இருக்குது. அந்த வேட்பாளர்களுடைய விவரங்களை பாருங்கள். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன தொழில் பார்க்குறாங்க, என்ன குற்றப்பின்னணி, என்ன சொத்து வச்சுருக்காங்க, எவ்வளோ வருமானம் கடந்த 5 வருஷத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க, இந்த எல்லா விவரங்களும் இருக்குது. அதை பாருங்கள். இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். உங்கள் வேட்பாளரை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு
ஓட்டு போடுங்க. பதில் பதில் கருத்து சொன்னமைக்காக திரு ஜெயராம் வெங்கடேசன் மிக நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதில் பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.